இப்ப இவ்வளவு தொழுக எங்கதான் நீ கூட்டு போற நீ? வீட்டுல தென்னை மலை இருக்குது, பனை மட்டை இருக்குது, மூங்கிலன்னா கொட்டா போட்டுக்கலாம். எந்த காலத்துல இருக்கிற நீ? உன்ன ஓலை போடணும், கொட்டா போட இது சீட்டுக்கு வாங்கி கொட்டா போட்டுக்கலாம் பா. மாட்டுக்கு தானே நம்ம கொட்டா போடுறோம். நீ சொல்ற லேசுலாம் போனாக்கா 50,000 60,000 ஆயிடுங்க. இப்ப எதுக்கு நீ மாட்டுக்கு கொட்டா போடணும் தவிச்சு நிக்கிற நீ? வரதுலாம் இந்த காத்து மாசம் பிறந்துச்சு, அந்த வெட்ட வாரத்துல மழை நாள் மாடு எல்லாம் நஞ்சுனா இருக்கும், அது ஒரு கொட்டா போட்டுக்கணுங்க. சரி வா, உங்க விருப்பம் இருக்கா செய்யலாம். நீ கேக்குற மாதிரியா கொட்டா போட்டுக்கலாம் பா. காலங்கத்தால இருந்து இவ்வளவு நேரமா உக்காந்துக்கிறேன், ஒரே ஒரு பாட்டி கூட சிக்கலையா? எதை திருடுறது எதை விக்கிறதுன்னு தெரியல. அப்படியே கல்லுக்குது, இந்த கல்லு எதனா போட்டு வித்துடலாமா? கல்ல போட்டு வித்தா வரப்போது மிஞ்சி போனா 1000 ரூபாய் தாண்டாட்டியா? இன்னத்துக்கு இந்த கல்லு அந்த கம்பியை எடுத்து போய் கைலாங்கல்ல போட்டாலும் 200 ரூபாய்க்கு மேல வராது. பேர் வச்சு சரியில்லையா? பேசாம நல்ல ஜோசிக்காரன் பார்த்து பேரை மாத்திர வேண்டியதுதான். பேரை மாத்தினாதான் ஊர் மாறும், ஊர் மாறினாதான் நாடு மாறும், நாடு மாறினாதான் எல்லாமே மாறும். மொத்தத்துல இந்த உலகம் ஏமாறும். ஒரு பெரிய உட்காந்துக்கிற ஒரு கேட்டு பார்க்கலாம், மூங்கில எங்க கம்மியா கிடைக்குன்னு சொல்லிட்டு. எப்ப மூங்கில் இங்க எங்க கம்மியா கிடைக்கும்? பேரை மாத்தணும் ஏமாத்தணும் நினைச்சான், அதுக்குள்ள ஏமாறதுக்கு ஒருத்துக்கு பேரு. ஏமா என்ன கேட்டீங்க? ஒரு காது கேட்காது சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றியா அவருக்கு? காஞ்சி போன மூஞ்சியா, யாருக்கு வந்து காது கேட்காதியா? உனக்கு காது கேட்காது, உங்க அப்பனுக்கு கேட்காது, உங்க அம்மாவுக்கு கேட்காது, எனக்கு போய் காது கேட்காது சொல்ற? உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு, நான் சொல்றேன். ரொம்ப சுடு மூஞ்சி ஆகுறான், நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லல. நீ வா, நம்ம போய் வேற வேலை பார்க்கலாம். நீ வா. ஏமா திடீர்னு கோஷன் எங்கம்மா போறீங்க? நில்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன மூங்கில் தேவை அவ்வளவுதானே? ஆமாயா, ஒரு மாட்டு கொட்டா ஒண்ணு போடணும், அதுக்கு மூங்கில் தேவையா? மாட்டு கொட்டா போடணுமா? இதுவே மாடு மாதிரி தான் இருக்குதா? இதுக்கு ஒரு கொட்டா போடணும். ஏமா நீ ஏமா கவலைப்படுற? இந்த ஏரியாவிலேயே என்ன தவிர வேற யாருமே மூங்கில்லாம் வாங்க முடியாது, ஓலை வாங்க முடியாது, மட்டை வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்ன கேட்காம மொத்தத்துல இந்த ஏரியாவுல எதுவுமே நடக்காது. அப்படியா நீங்க இந்த ஊர்ல? சின்ன கவுண்டர் படம் பார்த்திருக்கியா? என்னோட வாழ்க்கையை வச்சுதான் அந்த படத்தையே எடுத்தாங்க. ஒரு நாள் நான் டீ சாப்பிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல கேப்டன் ஐயா வந்தாரு. தம்பி பேபி உங்ககிட்ட எதனா கதை இருக்குமான்னு கேட்டாரு. ஐயா நீங்க ஏன் கதையை தேடி போறீங்க? என் கதையை வச்சு படமாக்குங்க ஐயா, உங்களுக்கு பேரும் புகழும் கூடி வரும்னு சொன்னேன். அப்பவே கேப்டன் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னப்பா பண்ணாரு அப்படி? உனக்கு என்ன நடந்து தெரியுமா? உடனே அவரு கழுத்துல இருந்த செயினை எடுத்து என் கழுத்துல போட்டாரு. அதுவும் சாதாரண செயினா போட்டாரு, 1 கிலோ தங்கம். ஐயா என் கழுத்து வலிக்குது, இந்த செயின் எனக்கு வேணாம், சின்ன செயினா போடுங்கன்னு சொன்னேன். அவன் தங்கத்துக்கு அலையறான், நீ நடனா தங்கமே வேணான்றிய. உனக்காக இந்த ஊர்ல ஒரு மூங்கில் தொட்டியா வச்சு தரேன், நீ அதை வச்சு போச்சுக்கிடான்னாரு. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த மூங்கில் தொட்டி வச்சுதான் நான் போச்சுக்கிறேன். என்ன ஏன் சொல்றீங்க? கேப்டன் ஐயா மூங்கில் கடை வச்சு கொடுத்தாரா? ஆமா, முனியாண்டி விலாஸ் வச்சு தருவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவர் மூங்கில் கடை வச்சு குத்துட்டாரு. கேப்டன் வச்சு குத்துக்கிறாரா மூங்கில் கடை? அது நல்லா இருக்குவா, அந்த கடைக்கு போலாம் வா நம்ம. ஐயா வாங்க ஐயா, உங்க கடையில மூங்கில் வாங்கி கொடுங்க ஐயா. ஆமா வாங்க. கொட்டா வேற சாஞ்சி போச்சு, மூங்கில் எல்லாம் மக்கரா மாரி இருக்குது. சே, இந்த கொட்டாவை பிரிச்சுட்டு புதுசா ஒரு கொட்டா போட்டு வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். போய் பிசினஸ் தான் கோணலா போச்சு. பேசாம ஒரு ஆடு மாடு வாங்கி விட்டாலாவது ஏன்னா கைனி பக்கம் மேய்ச்சின்னு வந்து கட்டலாம் ஒரு கொட்டாவை போட்டு. நாளைக்கு தான் அந்த கொட்டாவை கட்டுற முன்சாமியை வர சொல்றோம். கொட்டாவை ஃபர்ஸ்ட் சீர் பண்ணிட்டு ஒரு ஆடு மாடு வாங்கி விட்டு கூட மீன் தொட்டிலாம் வாங்கி விட்டா நல்லா தான் இருக்கும். பேசாம மீன் கூட வாங்கி விட்டுற வேண்டியதுதான். இந்த போறான் பச்சையிலேயே, இவன் கொட்டாயில இருக்கிற மூங்கில தான் இவங்க கிட்ட காமிச்சு வித்து பண்ணணும். அம்மா நீங்க கவலையே படாதீங்க, வாங்க. இப்ப பாருங்க மூங்கில, நீங்க கேட்ட மாதிரி தரமான மூங்கில், விலை குறைவான மூங்கில், தரமான மூங்கில். நீங்க இதுல கண்டி கொட்டா போட்டீங்கன்னு வச்சுக்கோ, 10 வருஷத்துக்கு அப்படியே நிக்கும் பாரு. அம்மா வாங்க, நான் சொன்னல இதுதான் அந்த மூங்கில் கடையே. இதுதான் மூங்கில் கடை? இதுதான் புயலுக்கு சாஞ்சி மாறிக்குது. இது சாதாரண கொட்டா இல்லம்மா, எத்தனையோ புயலை சந்திச்ச கொட்டா. இந்த பாரு, நிஜாம் புயல், வரதா புயல், பாலக்கட்ட புயல, எல்லா புயலையும் சந்திச்சு அப்படியே நிக்குது. அந்த புயல் எல்லாம் இது சாயல. துப்பு கட்ட சுப்புலட்சுமின்னு ஒரு கேள்வி, மூக்குக்கு மேல பொடிய போட்டு தும்பனா பாரு ஒரு தும்பு, அப்ப சாஞ்சி சாஞ்சி போய் கிடக்குதா? இது எத்தனை நாங்க எப்படி கொட்டா போடுறது? உஷாராகுதுங்களா? இது சாதாரண மூங்கில் இல்ல, புயல் பாய்ஞ்ச மூங்கில், சக்தி வாய்ந்த மூங்கில்.
நீங்க எடுத்துன்னு போய் கொட்டா போட்டு பாருங்க 10 வருஷமா நாளைக்கே விழவே விழாது. நீங்க ஒண்ணுப்பா அது ஏற்கனவே உயிர்த்தா போய் கிடக்குது போய் ஸ்ட்ராங்கான மூங்கில்ன்றேன். ஏமா இந்த மூங்கில் தான் நீங்க எதிர்பார்க்கிற விலைக்கு கிடைக்கும். நீங்க மூங்கில் தொட்டியை தேடி போனீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் 30,000 தாண்டும். பரவாயில்லையா? இல்லண்ணா இந்த மூங்கில் அந்த விலைக்கு போகவே போகாது. போனா உனக்கு வருஷம் ஒரு 5,000 கூட ஒன்னா வாங்கிட்டு போறேன். என்னது 5,000மா? 5,000 ரூபாய்க்கு யாருமா கொடுப்பாங்க? இந்த மாதிரி எத்தனை புயலை பார்த்தது, புயல் பாஞ்ச மூங்கில்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க என்னடானா திருப்பி 5,000 ரூபாய் உங்களுக்காக ஒரே வேலைமா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கும். ஏண்டா உள்ள வேலை சொல்றேன், உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 7,000 ஒன்னா முடிச்சுக்கோ. 7,000மா? சரி, வந்த வரைக்கும் லாபம், தட்டி விட்டு போக வேண்டியதுதான். நம்மள தான் அந்த மூங்கில. ஏமா உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாகுது உங்க 2 பேரையும் பார்த்தா. அதனால உங்களுக்கு 7,000 ரூபாய்க்கு முடிச்சிடுறேன். காசு கொடுங்கம்மா. நேடி குடுத்துடலாமா? அவருக்கு 7,000 தான் இருக்குது. இந்த குடுத்துருவோம் கையால அவர் கையில. இந்தாண்ணா. சரியா இருக்குதுமா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஆளுகளை கூப்பிட்டு வந்து நீங்க பிரிச்சு போயினே இருக்கலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போதுமா? நான் வரேன். சரி நான் கொட்டா பிரிக்க நாளைக்கு ஆளை கூட்டின்னு வரேன். கூட இருந்து நீயும் பிரிச்சு கொடு கொஞ்சம். சரிம்மா போயிட்டு வாங்கம்மா. நான் கூட இருந்தாக்கா என்னையும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்களே. 7,000 ரூபாய் சந்தோஷமா இருக்குது. அப்பா ஒரே பணமா எண்ணிட்டு வரான். எங்க ஆட்டி படம் தெரியலையே. இது போதண்டா 7 மாட்டு தண்ணி அடிக்கலாம். கவனி போட. என்னம்மா பாக்காம நீ மட்டும் போற? பணம் கண்ணை மறைச்சிச்சுமா, வேற ஒண்ணும் இல்ல. மறைக்க அவனுக்கு ஏன் இவ்வளவு பணம்? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? நீ என்னைக்கு உண்மையை சொல்லிக்கிற? பொய்யே சொல்லி தொலை. 2 பொம்பளைங்க மூங்கில் ஓணுன்னு வந்ததுங்க. அப்பதான் யோசனை வந்தது, இந்த பச்சை கிளி கொட்டா சும்மா தானே இருக்குது, அதுல மூங்கிலும் சும்மா தானே இருக்குது. அதை காட்டி விட்டேன். அதுங்க கொடுத்தது இந்த 7,000 ரூபாய பாரு. இப்ப எதுக்கு வாங்க 7,000 ரூபாய்? கார்த்திகை தீபம் ஜாலியா இருப்பேன்ல. ஜாலியா இருந்தா நீ என்ன பண்ண போற? குடுங்க பணத்தை. ஏமா நித்யா கொடுமா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா அப்பப்போ வந்து 200 ரூபாய் வாங்கிக்கோ. என் காசையே வாங்கிக்கின்னு எனக்கே 200 ரூபாய் 200 ரூபான்னு பிரிச்சு தருவேனியா? இரு வரேன், கட்டையனை போய் கூட்டின்னு வரேன். ஏதோ 2,000 3,000 வாங்கினா கூட பரவாயில்ல. 7,000 அப்படியே பிடிங்க வச்சு பாரு. நான் தப்பு பண்றேன். என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான் பேபி. டேய் பேபி, உன்னதான் தேடின்னு போய்க்கிறேன். வா நீ வாடா கபோதி. உன் எதிர் தான் வந்துங்கிற, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. கட்டையா நேரா போய் பாக்குறோம். 2,000 ரூபாய் வாங்குறோம், வாங்கிக்கின்னு நேரா பாருக்கு போறோம், குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வரோம். அப்படி இல்லடா பேபி சொல்லும். 2,000 ரூபாய் வாங்குற, 1,500 ரூபாய் என்கிட்ட கொடுக்குற, 500 ரூபாய்க்கு போய் குடிச்சிட்டு குப்புற அங்கே கடக்குற. அப்படி இல்ல நாளைக்கு தலைப்பு செய்தியில வரும், பேபி லாரி ஏத்தி சட்னி ஆனார். இவன் செஞ்சாலும் செய்வான். வேலியில போறவான எடுத்து வெட்டியில ஊத்தி போடா இது போடா இதுன்ற மாதிரி நம்ம இப்ப போடாஞ்சிக்கினுக்குது நம்மள. கட்டையா வா வாங்கி தரேன், வா போலாம். இது நம்ம கொட்டா ஒண்ணு பண்ணீங்க. நாம கொட்டா ஒண்ணு பாத்துக்கிறீங்க. ஏம்பா இந்த பிரிச்சு மூங்கில எடுத்துட்டு போறேன். நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போறீங்களா? யார் வீட்டு கொட்டா பிரிச்சு யார் வீட்டு மூங்கில எடுத்து வாங்கிக்கிறீங்க? ஏம்பா அந்த கொட்டாக்காரர்கிட்ட 7,000 குத்து காசு குத்து வாங்கி வச்சுக்கிறேன். நான் அதை நேத்து 7,000 குத்து வாங்கினியா? மூங்கில எடுத்து நீ எப்படி யாருக்கிட்ட குத்த? இடத்துக்கு ஓனரு நான் தான், தெரியுமா உனக்கு? ஏம்பா எங்க பெரியவர் ஒருத்தர் இருந்து அவரு கையில தான் நான் 7,000 குத்துறானே. யாவோட கூத்துட்டு போய் ஏமாட்டு வந்துட்டு இங்க வந்து கேட்டுங்கிற. போயிடு, இல்லன்னு வச்சுக்கோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கிளம்பு. அக்கா போலீஸ் கில்லுன்னு சொல்றாங்க, வாக்க நம்ம போடிடலாம். பாத்தியா, என்கிட்ட ஏமாட்டு வந்து இங்க மூங்கில எடுத்து இருந்துங்க. இந்த கொட்டாவை பிரிச்சு வேற மாத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு வித்துக்கிறானா. இந்த நாடும் இந்த ஊரும் விளங்கிடும்.